37 வீக்ஸ் வரைக்கும் நான் நம்பி வந்தேன் நார்மல் டெலிவரி. ஆனால் லாஸ்ட் மொமெண்ட்டில் டெசிஷன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக 37 வீக்ஸ் ஸ்கேன் போனப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு டேட் சொல்கிறேன், அந்த டேட்டில் வந்து அட்மிட் ஆகிருங்க. பேபி பொசிஷன் கீழே இருக்குது, ஸோ நார்மல் டெலிவரிக்கு சான்சஸ் இருக்குது. ஜெல் வச்சு பெயின் வர வச்சு நார்மல் டெலிவரி பண்ணலான்னு பிளான் சொன்னாங்க. அது கேட்டு நான் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தேன். நார்மல் டெலிவரி நடக்கும்னு நினச்சிட்டு தான் திரும்ப போனேன். ஆனால் அந்த டைமில் டாக்டர் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னாங்க. பேபி பொசிஷன் கீழே இருந்தாலும் பெல்விக் போனில் என்கேஜ் ஆகல ஹெட், அதனால நார்மல் டெலிவரி கஷ்டம் அப்படின்னாங்க. இது கேட்டது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் நிறைய வீடியோஸில் பேபி லேபர் ஸ்டார்ட் ஆனப்போ கூட பெல்விக் போனில் பேபியோட ஹெட் என்கேஜ் ஆகுங்கிறது தான். அண்ட் அனதர் பாயிண்ட் டாக்டர் சொன்னது, பேபியோட ஃபேஸ் வந்து நம்மளோட பேக்கை பார்த்து இல்லாமல் ஸ்டொமக்கை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ கீழே வரும்போது பேபியோட தலை ஸ்டக்காக சான்சஸ் இருக்குது. அப்போ ஃபோர்சப்ஸ் வேக் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதில் அம்மாவுக்கும் கஷ்டம், பேபிக்கும் கஷ்டம் ஆகும். அதனால் எமர்ஜென்சி சிக் செக்ஷன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கூட அப்போ வரலாம். டாக்டர் வந்து இதுக்கு நீங்கள் பிளான் சி செக்ஷன் பண்ணிக்கலாம். நாங்கள் அது எனக்கு இன்னும் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. 38 வீக்ஸ் தான் ஆச்சு, இன்னும் பெயின் வரல, இன்னும் 1 வீக் வெயிட் பண்ணலாமா, ஜெல் வச்சு நார்மல் ட்ரை பண்ணலாமான்னு மைண்டில் ஒரே ரொம்ப கொஷின்ஸ். ஆனால் லாஸ்ட்டில் நான் ஒரு டிசிஷனுக்கு வந்தேன். எது நடந்தாலும் பேபி சேஃபாக இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். 38 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு கன்சிடர் பண்ணேன். 38 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு கன்சிடர் பண்ணேன். சி செக்ஷனுக்கு ஓகே சொன்னேன். அதனாலேயே அட்மிட் ஆகி சி செக்ஷன் பண்ணினாங்க. இந்த டெசிஷன் எனக்கு ஈஸி இல்லை. நார்மல் டெலிவரி நம்பிங்கன்னா லாஸ்ட்டில் பிளான்டு சி செக்ஷனுக்கு மென்டலி ரெடி ஆகணும்னு வந்துச்சு. சி செக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ், பெயின் ரிகவரி எல்லாமே நெக்ஸ்ட் எபிசோடில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். இது ஒரு டிசிஷன் ஸ்டோரி இல்லை, இது ஒரு அம்மாவோட சாய்ஸ். உங்களுக்கு என்ன டெலிவரினா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.